இப்போதும் கூட நம்முடைய ஊழியத்தோடு பல வருஷங்கள் இணைந்திருக்கிற மகள் ஷேர்லி சங்கீதாவும் அவருடைய பிள்ளைகளும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சாட்சியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை உங்களுடைய விசுவாசத்தை தூண்டுவதற்கும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அவர்கள் சொல்லுவார்கள். கேளுங்கள், உங்கள் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். நான் தொடர்ந்து எம்பிடி மினிஸ்ட்ரீஸ்க்கு ரெகுலராக மீட்டிங் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பல நன்மைகளை எனக்கு செய்திருக்கார். அதில் மிக மிக முக்கியமானது, ரொம்ப கொடூரமானது, எனக்கு ஒரு பூர்வீக சொத்து இருக்குது. என் தாத்தாவோட ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி. அது பல கோடி மதிப்புகள் நிறைந்தது. ஏறக்குறைய 18 வருஷம் அந்த வழக்கில் போயிருந்தது. அது பல பேர் உள்ள விற்று இருந்தாங்க. கடைசியில் நாங்கள் கேஸ் போட்டோம். அது கேஸ் முடிகிறதுக்கே 18 வருஷம் ஆச்சு. அது பட்டா மாறுதலுக்கு நான் எம்பிடி மினிஸ்ட்ரீஸில் வரும்போது அந்த விண்ணப்பங்களை நான் எழுதி வைப்பேன். தொடர்ந்து எழுதி வைக்கிறதுல அந்த பட்டா எங்களுக்கு கிடைத்தது. சேலுக்கு வரும்போது மார்ச் 2023 நான் எம்பிடி தாம்பரத்துக்கு மீட்டிங்க்கு வரும்போது என்னை பார்த்தவுடன் இவாஞ்சலிஸ்ட் டேவிட் அப்பா என்னை பார்த்துட்டார். என்னை பார்த்தோன்னே எழுந்து சொன்ன தீர்க்க தரிசனம், என் தலையிலலாம் கை வைக்கல, சொன்ன தீர்க்க தரிசனம், கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வு, பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை கட்டளை எடுக்கிறார். உனக்கு ஒரு பெரிய உயர்வு பொருளாதாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னான். இதற்கு நடுவில் பல சூனியங்கள் எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்பட்டு கொண்டு இருந்தது. அதில் சிலதை நான் சொல்கிறேன். பல சூனியங்கள் செய்தாங்க. அதில் சிலது நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் வந்து தான் நான் விடுதலையானேன். இல்லைன்னா நான் மரித்து போயிருப்பேன். அப்படியாக என் 2 கண்களும் பார்வை போகும்படியாக பொம்மை செஞ்சு, ஒரு கண்ணு களிமண் கண்ணும் இன்னொரு கண்ணு பிளாஸ்டிக் கண்ணுமா செய்யப்பட்ட சூனியம். எப்படி தெரிஞ்சுதுன்னா, எனக்கு பயங்கர வலி, இந்த கண்ணு தலை வெடிச்சு போகிற மாதிரி வலி. அப்போ நான் மீட்டிங்க்கு வந்தபோது என் தலையில் பிரதர் டேவிட் அப்பா தலையில் கை வச்சு சொன்னது இதுதான். ஒரு பொம்மை செஞ்சு கண்ணை மாற்றிருக்காங்க. அப்படியே கண்ணே வச்சு அப்படியே உள்ள தள்ளி நான் ஜெபித்து அதை எரித்து போட்டார். உடனடியாக அது விலகிடுச்சு. அடுத்ததாக ஒரு பொம்மை செய்து, பிளாஸ்டிக் பொம்மை செஞ்சு அந்த அது வலி இருக்குது எனக்கு தலையில். அந்த கண்கள், முகம் முழுக்க வலிக்குது. ஸ்கல், இந்த கழுத்துக்கு மேலே அப்படியே தலை வெடிச்சு போகிற மாதிரி வலிக்குது. அப்போவும் மீட்டிங். அப்போ நான் டேவிட் அப்பா சொல்கிறாங்க, பிளாஸ்டிக் பொம்மை உன்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியை முற்றிலும் அழித்து போடுகிறார். அதுக்கப்புறம் அம்னீஷியா வரும்படி செய்து மறந்து போகுது. நான் செய்யறது என்னன்னே எனக்கு தெரியல. பால் எடுத்து கடாயில் ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி மறந்து போகிறேன், எல்லாத்தையும் மறந்து போகிறேன். அப்புறம் அது எனக்கு தெரியல, எனக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னே எனக்கு தெரியல. மீட்டிங்க்கு எம்பிடி தாம்பரம் மீட்டிங் வரும்போது தான் தலையில் கை வச்சு காட்ஸ் டச் அப்போ சொல்லும் போது தான் சொன்ன, அம்னீஷியா வரும்போது செய்யப்பட்டிருக்காங்க. அது திடீர்னு ஒரு நாள் வீட்டில் ஒரே செஸ்ட் பெயின், இந்த கையிலேருந்து அப்படியே பரவுது, துடிச்சு போகிறேன் பயங்கரமாக. திடீர்னு வந்துச்சு. அது ஒரு 2 மினிட்ஸில் அதை பரவிடுச்சு. அப்படியே ஹார்ட் அப்படியே வீட்டே நிற்கிற மாதிரி இருக்குது. உடனே நான் ஃபோன் பண்ண எடுத்தாங்க அப்பா டேவிட் அப்பா சொன்னது என்னென்னா, 3 குதிரைகளை, மரண குதிரைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே ஏவி விட்டுருக்காங்க. நீ 4:30 மணி வரைக்கும் நான் பாடின பாட்டுகளை அந்த பிளேலிஸ்ட்டில் தொடர்ந்து ஓடினே இருக்கணும் வீட்டுக்குள்ளே. அதே மாதிரி இவளுக்கும் அதே செஸ்ட் பெயின் எல்டர் டாக்டருக்கும் இருக்குது. தொடர்ந்து போட்டோம். தொடர்ந்து 4:30 மணி வரைக்கும் விடாமல் போட்டேன்னா அந்த செஸ்ட் பெயின் மெதுவாக கிராஜுவலாக அது வெளியே போச்சு. இல்லைன்னா அன்றைக்கி நான் செத்துட்ருப்பேன். இன்னொரு இன்சிடென்ட்ஸ் ஒரு இந்த பக்கம் இந்த தலை முழுக்க மண்டை கண்ணு முழுக்க அந்த முகம் தெரிச்சு போகிற மாதிரி வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. ஒரு ½ டே பொறுத்து பார்த்தேன், முடியல என்னால். அப்புறம் உடனே ஃபோன் பண்ணேன். அப்பா டேவிட் அப்பா எடுத்தாங்க. ஷேர்லி வீட்டிலேருந்து, இதை தான் சொல்கிறார், ஷேர்லி வீட்டிலேருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு பாம்பு ஏறுது, மேலே ஏறி கீழே இறங்குது. அதனோட கிரியை தான் இது அப்படின்னு அந்த பாம்பை அப்படியே அது மூக்கை எரிச்சார். அந்த மூக்கை எரிக்கிற அந்த இன்னும் 10 நிமிஷத்தில் அது விட்டுடும் அப்படின்னாங்க. உடனே அது அந்த ஜபம் முடியறதுக்குள்ள அது விலகிடுச்சு. அப்புறம் சாலமன் அப்பாவும் இண்டிவிஜுவல் ப்ரேயரில் சொன்ன தீர்க்க தரிசனம் என்னென்னா, ஷேர்லி உன்னுடைய சொத்துக்கள் உனக்கு வராமல் இருக்கிற பணங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு வந்து தேவன் மகிமைப்பட போகிறதுக்காக நன்றின்னு சொன்னாங்க.
அது சொன்னவொடனே எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா இந்த போராட்டங்கள்லாம் ஓஞ்சிரும். அது திரும்ப திரும்ப நான் எதுவும் விண்ணப்பமும் அவர்கிட்ட சொல்லலை, சாலமன் அப்பா கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் சொன்னார் தீர்க்க தரிசனமாக, மறுபடியுமா சொன்னார், இன்னொரு நாள் சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஒரு இந்த பல்லில் பயங்கரமாக செஞ்சுருந்தாங்க. திடீர்னு ரொம்ப பல்லு வலிக்கும், முழுக்க வலிக்கும், தெரிச்சு போகிற பல்லு வலி, அப்படியே மாத்திரை போட்டாலாம் சரியாகாது, அந்த மாதிரி வலி. அப்போ வந்து ஃபோன் பண்ணுறேன், டேவிட் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் அவர் சொல்கிறார், ஒருத்தனை பார்க்குறேன், ஒரு பாவக்காய் எடுத்து ஒரு இதில் தேய்க்கான், ஒரு ஸ்க்ராப்பரில் தேய்க்கான், ஃபாஸ்ட்டாக தேய்க்கிறான். அது தேய்க்க தேய்க்க உனக்கு வலி வருது, அங்கே இந்த கிரியை இப்போதே எடுத்து போடுங்க சொன்னோம்னே உடனே அட் அ டைம் அப்பயே போயிடுச்சு. அது கத்தருக்கு நாமத்து மகிமை உண்டு. அதுக்கப்புறம் ஒரு திரும்பி வலி வருது, இது தொடர்ந்து இருக்குது, தொடர்ந்து செய்கிறாங்க. அப்போ ஒரு சொல்கிறாங்க, இது யாரும் தலை முழுக்க வலி, இந்த பல்லு முகம் எல்லாம் வலி, எலும்புகளில் வலிக்குது, சதையில் வலிக்குது, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணால் ஒன்றுமே ஆகாது. இப்போ யாரும் உனக்கு சூனியம் பண்ணல, ஒரு பாம்பு, ஒரு சர்பம், பிசாசு உன் மேலே பொறாமப்பட்டு உன்கிட்ட தாக்க வந்துருக்குது, அது இப்பயே அது எரிச்சு சாம்பலாக்கிறேன்னு சொன்னார். உடனே அது அப்படியே காலியாச்சு. அது அந்த ஜபம் முடியறதுக்குள்ள நான் விடுதலை எழுந்துட்டேன். இன்னொரு முறை நான் இந்த எம்பிடி நீலாங்கரை மீட்டிங் அன்றைக்கி ஈவினிங், ஆனால் காலையில் எனக்கு வித்தின் 2 minutes முழுக்க எனக்கு பேரலைஸ், அதாவது எதுவும் வேலை செய்யலை, என் உடம்பு முழுக்க அப்படியே படிக்க ஆயிடுச்சு. முழுக்க எனக்கு சிந்தனையாக எல்லாம் மறந்து போக ஆரம்பிக்குது, என்னை அசைக்க முடியல என்னால். நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து கொஞ்சம் பைபிளை வச்சு தலையில் வச்சுட்டு அப்புறம் பிரதர் டேவிட் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவனே, இன்னும் ஒரு 10 minutes அது விட்டுருமா, நீ வந்து சாட்சி சொல்லு, நீலாங்கரை மீட்டிங்க்கு வந்து சாட்சி சொல்லு. அதே மாதிரி உடனடியாக நான் ஒரு 20 minutes தான் எழுந்துட்டேன். ஈவினிங் போய் நான் கத்தர் நான் மகிமைப்படும்படி நான் சாட்சி சொன்னேன். அங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த போன மாதம் என்ன பண்ணாங்க, முடி வந்து அப்படியே கொத்தாக கொட்டுது. நான் ஃபஸ்ட்டு அது கவனிக்கலை. அதுக்கப்புறம் தான் அந்த போன மாதம் வந்து நான் எம்பிடி தாமத்தனமோ நான் சொன்னேன் 2 பேர்கிட்ட, அவங்க சாலமன் அப்பா கிட்ட. சாலமன் அப்பா சொன்னார், ஜெபம் பண்ணி கத்தர் அனுமதித்த அளவு தான் அந்த முடி கொட்டணும், முதல்ல ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னாங்க. டேவிட் அப்பா சொன்னாங்க, ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, ப்ரேயர் ஆயில் வழிய தலையில் வச்சுக்கோ, தலையில் வச்சு தலையை குளிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி போன மாதம் நடந்தது. அதே தலை குளித்தோடனே நல்லா தலையில் வச்சு ப்ரேயர் ஆயில் எம்பிடியில் ஜெபித்த ப்ரேயர் ஆயிலை வச்சு தலை குளிக்கும் போது கம்ப்ளீட்டாக நின்றுச்சு, நல்லாவே நின்றுச்சு. நான் இழுத்து கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நின்றுச்சு. அதுக்கப்புறம் இது நடுவில் மார்ச் மாதம் 2024 மார்ச் மாதம் எந்த கண்ணில் சூனியம் பண்ணாங்களோ அதே கண்ணில் கத்தர் வந்து எம்பிடி தாம்பரம் மீட்டிங்கில் கத்தர் எனக்கு சிலுவையின் தரிசனத்தை கொடுத்தார். எப்படின்னா, காட்ஸ் டச் மெசேஜ் முந்தனே ஒவ்வொரு தலையிலையும் கை வச்சு ஜோபித்து கொண்டே வரும்போது என் தலையில் கை வைக்கும் போது என் கண்கள் திறந்து சிலுவையின் காட்சியை கத்தர் கொடுத்தார். அது எந்த கண்களில் சூனியம் பண்ணி கண் போகும்படி அவர்கள் செய்தார்களோ கத்தர் வந்து அதே கண்களில் சிலுவையின் தரிசனத்தை காண்பித்தார். எப்படின்னா, போன மாதம் இது வந்து மார்ச் மாதம் நடந்தது. மார்ச் மாதம் எம்பிடி தாம்பரம் மெசேஜ் டேவிட் அப்பா முடிச்சுட்டு காட்ஸ் டச் வராங்க. பிரதர் சாலமன் அப்பாவும் டேவிட் ஒரு இடமா வரும்போது என் தலையில் கை வைக்கும் போது என் கண்கள் திறக்கப்பட்டு கத்தர் எனக்கு சிலுவையின் தரிசனத்தை காண்பித்தார். அப்போ டேவிட் அப்பா சொன்னால், நீ சாட்சி சொல்லு, முடிஞ்சவனே சாட்சி சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னார். அதே அடுத்த மாதமும் கத்தர் வந்து டேவிட் அப்பா வந்து மெசேஜ் எடுத்துகிட்ருக்காரு எம்பிடி தாம்பரம் மீட்டிங்கில். அவருக்கு பின்பாக ஒரு ஒளி வெள்ளம் அது கண்களில், அது கண் அவ்வளோ பார்க்க முடியாது, அந்த கண்கள் அவ்வளோ வெளிச்சமாக கத்தர் தரிசனமானார். முழுக்க அது ஸ்ப்ரெட் ஆகுது, அவர் பின்னாடி அது ஸ்ப்ரெட் ஆகுது. நான் உற்று பார்க்குறேன், நான் பார்க்கறது நிஜமான்ட்டு. அப்போ வந்து டேவிட் அப்பா தனி ஜபத்தை, நீ ஆண்டவரை பார்த்துட்டு நீ சாட்சி சொல்லாமல் போகாத அப்படின்னு சொல்லி என்னார். அப்பயும் நான் சாட்சி சொல்லிட்டேன். கத்தர் எனக்கு அப்படிங்க எந்த கண்ணில் செஞ்சாங்களோ அதே கண்ணில் கத்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார். மட்டுமல்ல, இந்த போன மாதம் வந்து ஜெபித்துட்டு நான் ஃபைனலாக ஜெபித்துட்டு எம்பிடி தாம்பரத்தில் கேட்டை விட்டு வெளியே வந்துட்ட உடனே அது தனி ஜெபத்தில் என்ன சொன்னால், இது பல கோடி சொத்து, இதை வந்து ஒருத்தரே அபகரித்து போகணுன்னு இது செய்யப்பட்டிருக்கு, நம்ம ஜெபிப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் கேட்டை விட்டு வெளியே போயிட்டேன். வெளியே அந்த தெரு போனோடனே பல்லு பயங்கரம், அந்த சைட் சீக்கு முழுக்க அந்த பல்லு எல்லாம் பயங்கர வலி எடுத்துருச்சு. பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க போய் திரும்பி ஜெபிக்கலாமா, போய் ஜெபிச்சிடலான்னு. சரி திரும்பி ஓடி வந்தேன். ஓடி வந்தவொடனே தலையில் கை வச்சு டேவிட்ப்பா சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போகும்போது அது சரியாயிடும். ஒரு மனுஷனை பார்க்குறேன், நீளமாக முடி இருக்கு, அவன் ஒரு ஆம்பளை. அவன் வந்து ஒரு மீன் எடுத்து அதை முள்ளை எடுத்துட்டு அதை வந்து வறுக்கிறான். இதுக்கு வந்து 19,000 கொடுத்துருக்காங்க. இந்த வலி வரும்படியாக 19,000 கொடுத்துருக்காங்க. இன்னும் அவன் 1.25 லட்சம் கேட்குறான். அவங்க வந்து இவனை வச்சே முச்சிடலான்னு பார்க்குறாங்க. 1.25 லட்சம் கேட்குறான். அதை கொடுக்க முடியாமல் திணறின்னு இருக்காங்க. கர்த்தர் அந்த கிரியைகள்லாம் அழிக்கிறாருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்பாக ஜூன் மாதத்துல காட்டி மீட்டிங் நடக்குது. காட்டி மீட்டிங் படப்பையில் நடக்கும் போது ஒவ்வொருத்தரையும் காட் ஸ்ட்ரெச் தலையில் கை வச்சுட்டே வராங்க. அப்போ என் அப்போ வந்து சொல்கிறாங்க, டேப்பா நீ என்னை பாரு, என் கண்ணை பாரு அப்படின்னு. அவரை முகத்தை பார்க்க முடியல என்னால், முடிவு அவ்வளோ வந்து ஒரு வல்லமை. நீ என்ன பார்க்குறன்னா ஒரு வெள்ளை குதிரை, அதில் ஒருத்தன் ஏறி இருக்கான், அவன் கையில் வில்லும் அம்பும் இருக்குது. ஷேர்லி நீ ஜெயிப்ப, கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் போகும்போதே இந்த லேண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வருது. இவங்க போராடுறாங்க, அதை நிறுத்தணும்னு போராடுறாங்க. சர்டிஃபிகேட் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த எந்த குரூப் செய்கிறாங்களோ சூனியம் அவங்க போராடுறாங்க இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது, அந்த வெள்ளை குதிரையை கர்த்தர் காண்பித்தாருன்ற நம்பிக்கை இருந்தது. இவங்க சாலமன் அப்பாவும் டேவிட் அப்பாவும் தங்கள் வாயில் ஜெபத்தில் இருதயத்தை ஊற்றி எனக்காக ஜெபிச்சுனே இருந்தாங்க. ரத்தத்தை ஊற்றி எனக்கு எவ்வளோ அந்த ஜெபம் தாங்குச்சுன்னு எனக்கு தெரியும். அது இல்லைன்னா நான் இருக்கவே முடியாது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வருது, வந்து தள்ளி விட்றாங்க, அதை நிறுத்தி விட்றாங்க. ஆனால் தாண்டி வருது. 4 நாளுக்கு முன்பாக அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துடுது. அந்த கர்த்தர் வந்து அது வந்து பெரிய பல லட்சங்களுக்கு கர்த்தர் வந்து அதை வந்து எனக்கு வந்து ஒரு ஷேர் லட்சங்கள் கர்த்தர் மார்ச் மாதம் சொன்னார், என் உயர்வை நான் உனக்கு ஒரு உயர்வு கட்டளையிடுவேன். நவம்பர் மாதத்துலேயும் சொன்னார் 2023 பரலோகத்திலேருந்து உனக்கு வந்து தூர தேசத்துலேருந்து நற்செய்தி வரும். எங்கே ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வராது, உனக்கு பரலோகத்திலேருந்து நற்செய்தி வரப்போகுது. அதே நற்செய்தியை கர்த்தர் எனக்கு அது திடீர்னு தான் வந்தது. அந்த மெசேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்தது அந்த நற்செய்தி. கர்த்தர் அது செவ்வையா நான் சொல்கிறது 4 நாள் முன்னாடி நடந்த காரியம். அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பல லட்சங்கள் எனக்கு கையில் வந்து கர்த்தர் வந்து அது எனக்கு கொடுத்தார். இவ்வளோ போராட்டங்களை தாண்டி கர்த்தர் வந்து எம்பிடி மினிஸ்ட்ரி தாசர்கள், என் தகப்பன்கள் சாலமன் அப்பாவும் டேவிட் அப்பாவும் அவங்க ஜெபத்தினால்தான் அது வந்தது. கர்த்தர்கிட்ட அவங்க மன்றாடுனாங்க, இல்லைன்னா நான் நின்று இருக்க முடியாதாங்க, மறித்து போயிருப்பேன். அவ்வளோ போராட்டங்க. ஒரு விஷயம் அது வந்து 4 நாளுக்கு முன்னாடி நான் இந்த காரியத்தை நான் பேசுகிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்து என் கையில் எனக்கு தேவையான பணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் அதை திரும்பி கர்த்தர் வந்து தேவன் அவர் சாலமன் அப்பா சொன்னது போல் தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் தான் மகிமைப்பட்டார். அவங்க சொன்ன தீர்க்க ஒரு வார்த்தை கூட தவறாமல் நடந்தது. ஒரு வார்த்தையும் வேர்ட் பை வேர்ட் நிறைவேற்றினார். கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை வேர்ட் பை வேர்டு நிறைவேற்றினார். அதே மட்டும் இல்லை, இந்த சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வீட்டுக்கு வராங்க, ஒரு நாள் செவிக்க வந்தபோது கிறிஸ்மஸ் விசிட்டு. அப்போ வரும்போது டேவிட் அப்பா சொல்கிறார், ஏதோ நீ நினைக்கிற மந்திரவாதி ஏதோ புல்லட்டில் வருவான், பெரிய வண்டியில் வருவான் நீ நினச்சின்னு இருக்க. ஆனால் அவன் வந்து இந்த வீட்டை ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு அவன் பார்க்குறான். இந்த வீட்டை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஜெபிட்டு அந்த கிரியை அழிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் 10:15 மணி, காலையில் 10:15 நானும் என் பிள்ளைகளும் அந்த நேரடியாக லைவாக பார்க்குறோம். ஒருத்தன் வரான், ஒரு காவி இது கட்டிட்டு தலையெல்லாம் அப்படியே பயங்கர பரட்டையாக ஒரு ஜோல்னா பை மாட்டிட்டு அவன் வரான். அந்த பக்கம் வீட்டு பக்கம் அந்த ஆப்போசிட் சைடில் அவன் நடக்கிறான். ஃபாஸ்ட்டாக வந்து இந்த காம்பவுண்ட் வாலில் கேட்டு முழுக்க பார்க்குறான். அவன் கேட்டை முழுக்க பார்த்துட்டு கரெக்டாக எங்கள் காம்பவுண்ட் வாலில் அவன் டேர்ன் ஆகிடான். திரும்பி வந்த வழியை திரும்பும் போது அவன் இந்த வீட்டை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான், முழுக்க பார்க்குறான். பார்த்துட்டு வேகமாக அவன் நடந்து போகிறான். கர்த்தர் அதுலேயும் தப்புவித்தார். அவர்கள் ஜெபத்தை கேட்டு தான் கர்த்தர் வந்து எவ்வளோ இந்த செழிப்பை கொடுத்து என்னை ஜீவனோடு காத்து இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றி
சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் என்னை இந்த எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் மூலமாக கர்த்தர் என்னை உயர்த்திருக்கார், என் ஜீவனை கொடுத்தார், என் பிள்ளைகள் ஜீவனை கொடுத்திருக்கார், கணவனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கார், செழிப்பும் கட்டளிருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். எனக்கு போன வருஷத்துலேருந்தே எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னு நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் ரிக்வஸ்ட்லேயும் நான் எழுதுனா அங்கிள் கிட்டேயும் நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். நல்லபடியாக எனக்கு ஜூன் மாதம் கடைசி சாட்டர்டே அன்றைக்கி எனக்கு நல்லபடியாக ஒரு சைக்கிள் கிடச்சிது. அதே போல் இந்த எம்பிடியில் வர ஆரம்பித்ததுலேருந்து என் படிப்பில் உயிர் வந்தது. அது படிப்பில் நான் ஒரு பெரிய டாப்பை அந்த மாதிரி போக வந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட 11th ஸ்டாண்டர்ட் கூட அங்கிள் சொன்ன மாதிரி இந்த வருஷத்துடைய அகாடமி இயர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும்னு சொன்னார். அதே போல் நடந்தது. நான் எந்த கஷ்டமும் படலை. முக்கியமாக 11th ஸ்டாண்டர்ட் மாதிரி நான் எந்த கிளாஸும் இந்த மாதிரி படித்ததே கிடையாது. அவ்வளோ ஈஸியாக போச்சு. தேவ கிருபையினால இந்த வருஷம் 12th போனதுக்காக கொடான கொடி சோத்திரம். இந்த வருஷம் முழுதும் எங்களை பாதுகாத்து ஜீவனை தந்து எங்களை ஆசீர்வாத எம்பிடிக்கோ ஏசப்பாக்கோ கொடான கொடி சோத்திரம்னு நன்றிகளை எடுக்கிறேன். ஆமென்.